19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பற்றி பார்ப்போம். இஸ்லாமிய சீர்திருத்தங்களில் ஃபஸ்ட்டு சர் சையத் அகமது கான் இவங்களுடைய இயக்கம் தான் அலிகார் இயக்கம். 3வது தியோபந்த் இயக்கம். இஸ்லாமிய சீர்திருத்தங்களில் சர் சையத் அகமது கான் இவங்களுடைய இயக்கம் தான் அலிகார் இயக்கம். அடுத்து தியோபந்த் இயக்கம். ஃபஸ்ட்டு சர் சையத் அகமது கான். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு அறிவியல் கழகத்தை நிறுவுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கில நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கில நூல்களையும் முக்கியமானதாக அறிவியல் நூல்களை அவங்களுடைய லாங்குவேஜான உருதில் மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா 1875 அலிகார் நகரில் ஒரு கல்லூரியை நிறுவுகிறாங்க. அந்த கல்லூரி பேர் பார்த்தோம்னா அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியை மையப்படுத்தி உருவானதான் அலிகார் இயக்கம். அதுக்கப்புறம் இந்த கல்லூரி 1920 பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். அதுதான் சர் சையத் அகமது கானில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு. சர் சையத் அகமது கான்குள்ளேயே அலிகார் இயக்கமாக வந்துடும். சர் சையத் அகமது கான் இவங்க பார்த்தோம்னாக்கா என்ன நினச்சாங்க அப்படின்னாக்கா, படிப்பறிவின்மை தான் இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவிச்சிச்சு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமியர்களெல்லாம் ஆங்கிலம் படிக்க வற்புறுத்தினாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ஒரு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவுகிறாங்க. அடுத்து ஆங்கில நூல்களை இவங்க அவங்களுடைய லாங்குவேஜான உருதில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கில நூல்கள்லேயும் முக்கியமாக அறிவியல் நூல்களை இவங்களுடைய லாங்குவேஜான உருது மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படியும் அதில் கவனம் செலுத்துகிறபடியும் இவங்க அறிவுரை செய்கிறாங்க இஸ்லாமியர்களை. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல்ங்கிற ஒரு கல்லூரியை நிறுவுகிறாங்க. இந்த கல்லூரியை மையப்படுத்தி உருவானது தான் அலிகார் இயக்கம். இந்த கல்லூரியை மையப்படுத்தி அமைக்கப்பட்டது தான் அலிகார் இயக்கம். அதனால தான் அலிகார் இயக்கம் பண்ணிட்டு பெயர் வச்சுருக்காங்க. இந்த கல்லூரி பார்த்தோம்னாக்கா 1927 பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்திய முஸ்லீம்களோட கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரி பேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. இது அலிகார் நகரில் 1875 உருவாக்கப்பட்டது. அடுத்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தில் முக்கியமானது பார்த்தோம்னா இது ஒரு மீட்பு இயக்கம். பழமைவாத முஸ்லீம் லோமேக்களால் தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னாக்கா இதில் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க. முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி. இதில் முக்கியமாக நம்ம நானோதேவி கங்கோத்ரிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவங்களுடைய தலைமையில் இவங்களும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1866 உத்தரப்பிரதேசில் சஹரன்பூருங்கிற ஒரு இடத்துல இவங்களும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. யார் தலைமையிலன்னு பார்த்தோம்னாக்கா முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி இவங்க தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தியோபந்த் இயக்கத்தோட தலைவராக மௌலானா முகமது உல் ஹசன்கிறவங்க புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் இந்த தியோபந்த் இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸு. தியோபந்த் இயக்கம் பார்த்தோம்னாக்கா தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். இந்த இயக்கம் பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசின் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவராக ஆகுறாங்க. இதுதான் தியோபந்த் இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸு. இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்த்தோம்னா சர் சையத் அகமது கான், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர் சையத் அகமது கானுடைய இயக்கம் தான் அலிகார் இயக்கம். அடுத்து 3வது தியோபந்த் இயக்கம். இது 3 பற்றி தான் இஸ்லாமிய சீர்திருத்தங்களில் கொடுத்துருப்பாங்க. சர் சையத் அகமது கான் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்க ஒரு அறிவியல் கழகம் ஒன்று உருவாக்குறாங்க. அடுத்து அறிவியல் நூல்கள், ஆங்கில அறிவியல் நூல்கள் எல்லாம் அவங்க லாங்குவேஜான உருதுல மொழிபெயர்க்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரிங்கிற ஒரு கல்லூரியை நிறுவுகிறாங்க. இந்த கல்லூரியை மையப்படுத்தி உருவானது தான் வந்து அலிகார் இயக்கம். அதனால தான் வந்து அலிகாருங்கிற பெயர் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்து முஸ்லீம் கல்வி வரலாற்றிலே வந்து இந்த கல்லூரியை வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லூரி வந்து 1920 பல்கலைக்கழகமாக மறுபடியும் மாறியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தில் வந்து இது வந்து ஒரு மீட்பு இயக்கம். இது வந்து முஸ்லீம் பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 2 முக்கியமான பேர் கொடுத்துருப்பாங்க. முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க தலைமையில் 1966 உத்தரப்பிரதேசத்தில் சஹாரன்பூரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தியோபந்த் இயக்கத்தோட தலைவராக மௌலானா முகமது உல் ஹசன்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம எது சொல்லலாம்னாக்கா, சர் சையமது அகமது கான் வந்து அறிவியல் நூல்களை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா உருது மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1875 அவங்க வந்து ஒரு கல்லூரி உருவாக்கியிருப்பாங்க. அந்த கல்லூரி வந்து 1920 பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பாங்க.